ஹாய் ஹலோ கார்னியில் நான் உங்கள் கார்னிகா கோயம்புத்தூர்லேருந்து. ஆர்ட் ஆஃப் எக்ஸ்ப்ரெஸிங் ரொம்ப ஒரு அழகான ஒரு விஷயம். ஆனால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ்பெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அங்கே தான் பிரச்சனையே. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு இது ஒரு பெரிய பிரிட்ஜாக அமைஞ்சிருச்சு. ஸோ சம்டைம்ஸ் நமக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை சொல்கிறதுக்கான தைரியமோ இல்லை அதுக்கான ப்ரியாரிட்டியோ நம்ம கொடுக்கறது கிடையாது. அவங்களே ஃபஸ்ட்டு சொல்லட்டுமே, அவங்களே ஃபஸ்ட்டு மெசேஜ் பண்ணட்டுமே, இல்லை கால் பண்ணட்டுமேன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ்பெக்டேஷன்ஸை செட் பண்ணிடும். அட் த சேம் டைம் அவங்களும் அதே மைண்ட் செட்டில் இருந்தால் அப்போ என்ன ஆகும், ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும் கேப் ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும். அண்ட் மோர் ஓவர், உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்னா எக்ஸ்போசட். நமக்கு சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு இந்த எக்ஸ்பெக்ட் பண்ணி பண்ணி பழக்கம் ஆகிட்டோம். ஸோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம்ம ஏன் சொல்லணும், நம்ம ஏன் பண்ணணும் அப்படிங்கிற அந்த விஷயம் நிறைய இடத்துல நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டியாக மிஸ் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதனால் டோன்ட் எவர் ட்ரை டு டூ தட். ஸோ உணர்ச்சிகள் சொல்லப்படலை அப்படின்னா அது கண்டிப்பாக உங்கள் மனசுக்குள்ளேயே புதைஞ்சு போயிடும். ஸோ எப்பயுமே உங்களுக்கு ஒரு விஷயம் தோணுது அப்படின்னா சொல்லாமலே அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அவங்களும் அதே மைண்ட் செட்டில் இருந்தால் கடைசி வரைக்கும் உங்களுடைய உணர்ச்சிகள் சொல்லாமலே போயிடும். ஸோ அதனால் எப்பெல்லாம் உங்களுக்கு ஃபீல் ஆகுதோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் எக்ஸ்போஸ் இட். அது ரொம்ப அழகான ஒரு விஷயம். அழகாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அதை விட ஒரு பியூட்டிஃபுல் ஃபீலிங் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ட்ரை டு எக்ஸ்ப்ரெஸ் இட். ஸோ யோசிச்சு பாருங்கள். இன்னும் நிறையா பேசுவோம். ஜஸ்ட் ஸ்டே கனெக்டட் வித் மீ அண்டில் தட் சைனிங் ஆஃப் ஃப்ரம் கார்னிகா.